ஹலோ, உங்கள் நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெரினா பீச்சில் எல்லோருமே சிலை வைக்கிறாங்க. கலைஞர் ஐயா, நம்ம முன்னாள் முதலமைச்சர், ஓகேங்களா, ஜெயலலிதா அம்மா, அவங்களுக்கும் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கும் சிலை வச்சிருக்கிற மாரி இப்போ புதுசா கொண்டு வந்திருக்கிறது நம்ம திமுக ஐயா வந்து ஆஹ், உதயநிதி ஐயானா சொல்றாரு, நம்ம பேனா எங்களுடைய கலைஞர் ஐயாவுக்கு பேனா நினைவு சின்னமா வைக்கணும் மெரினா பீச்சில் அப்படின்னு ஒரு முறையிட்டு இருக்காங்க. நம்ம சிஎம் ஐயா வந்து ஜோசப் விஜய் என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வைக்கக்கூடாது, உங்க சொந்த பணத்திலையோ நீங்க சம்பாதிச்சு வச்ச முதல் நீங்க இடத்த வாங்கி வச்சிருக்கீங்கல்ல, அந்த இடத்துல நீங்க வச்சுக்கீங்க உங்க விருப்பத்தினால. மெரினா பீச்சில் மக்களுக்காக வந்து போற இடம். இப்போ முன்னால் இருந்த நிறைய பேர் வந்து அவதூற வார்த்தைகள் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய ஃபேமிலியில இருந்து சில சில வார்த்தைகள் எடுத்து சங்கீதா மேம்க்கும் தளபதி சிஎம் விஜய் அவர்களுக்கும் விவகாரத்தை பத்தி நிறைய ஒரு சில சில வார்த்தைகள்லாம் அவதூறா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு எல்லாம் கேள்விக்குறி முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஃபேமிலியா செங்கல்பட்டு ஹைகோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பல வருஷமாக விவகாரத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்த நம்ம சிஎம் தளபதி அவர் வந்த நேரமோ தெரியல, அவர் மகன், ஓகேங்களா, அவர்களும் வந்து அப்பா கிட்ட பேசியிருக்காங்க சில வாரங்களுக்கு முன்பு. அதுவும் சிஎம் சாருடைய மகள் அவரும் பேசியிருக்காங்க. இதெல்லாம் பேசி ஒரு நல்ல முடிவு கொண்டு வந்தது. சங்கீதமும் இப்போ பேசியிருக்காங்க குடும்பத்தோட. இதுக்கு மேற்பட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை வந்து சினிமா பக்கம் தான் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழில் பக்கமோ, ஏதோ ஒரு மகளுக்கு என்ன தொழில் பிடிக்குமோ, இல்லை டாக்டரோ எதனா ஒன்று அவர்களுக்கு அவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு முறையிட்டு, அப்பா நான் இதுமாரி ஆசைப்பட்டிருக்கேன், இதுமாரி நான் செய்யணும், இதுமாரி படிக்கணும், இதுமாரி பெரிய பட்டதாரி ஆகணும் அவங்க விருப்பப்பட்டு கேட்ட சிஎம் தளபதி அவர் மகளுக்கும் மகனுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது, அது செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குடும்பத்துல இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காத அளவுக்கு தளபதியினுடைய ரசிகர்கள் மன்றும் சரி, அப்பாவோ மாமாவோ எல்லாத்தையும் நினைக்கிற ஒவ்வொரு குடும்பமும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சிஎம் குடும்பத்துல ஜோசப் விஜய் சிஎம் அவர்களோட குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அவர்களை பத்தி யாரும் மீம்ஸ் போடக்கூடாது.